ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல வச்சு பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சீவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்க நான் சேர்த்துருக்குறேங்க. நான் 2 சக்கரவள்ளி சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துருக்குறாங்க. இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்குறாங்க. வெல்லத்து கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த மாவோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா சேர்ந்து வரட்டும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறமா வெல்லத்தை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் வெல்லம் தண்ணி பத்தலைன்னு சொன்னால் நம்ம நார்மல் தண்ணி இருக்குங்களா, அதுவே நம்ம கொஞ்சமாக தெளிச்சிட்டு கூட நம்ம பனைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா வாசனைக்காக ஏலக்காயை இடித்து எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பணியார மாவு நம்மளுக்கு தயாராக இருக்குது. இப்போ பணியார கல்லை வச்சுட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா நான் நெய் எடுத்துருக்குறேங்க. இப்போ எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லா குழியிலையும் நம்ம சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமும் லோ ஃப்ளேமும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ பணியாரம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.